கம்பீர குரலை நான் கேட்காத நேரம் குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும். அம்மாவும் கழகமுமே உலகம் என்று வாழ்ந்த என்னை உங்களின் அன்பு கட்டளை எஞ்சியிருக்கும் காலத்தை என்ன உரை அம்மாவுக்கு வந்து நான் 33 ஆண்டுகளாக இருந்தேன், என்னால் தாங்க முடியல, எவ்வளோ வந்து நாங்கள் வந்து அவங்கள காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணோம். நீங்கள் சொல்கிறீங்க என்ன முயற்சி பண்ணீங்கன்னு தான் எங்களுக்கு தெரியல. அந்த அம்மா கிட்ட இல்லாத காசா, அந்த அம்மா கிட்ட இல்லாத பதவி பலமா, ஏன் வேறு நாட்டுக்கு கூட்டுன்னு போய் அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கல? சரி, சிகிச்சை கொடுத்துங்க, நீர் சத்து குறைபாடு, நுரையீரலில் பிரச்சனைன்னு சொன்னீங்கல்ல, அவங்கள காப்பாற்றிருக்க முடியாதா? கண்டிப்பாக ஜெயலலிதாவா சசிகலாவா நாங்கள் ஏற்றுப்போம் நோண்டி கனவுல கூட நினைக்க வேண்டாம். மற்றவங்களாம் ஏற்றுப்பாங்க, துட்டுக்கு காசுங்க, எல்லா துட்டு போட்டால் என்ன. ஆனால் இவ்வளோ நாள் வந்து நீங்கள் காசு விலை கொடுத்து வாங்கி இருக்கிற ஜனங்க எவ்வளோ நாளைக்கு வரப்போகிறாங்க? காசு தீர்ற வரைக்கும் இருப்பாங்க, பணம் தீர்ற வரைக்கும். உண்மையான தொண்டர்கள் யாரும் கடைசி வரைக்கும் வருவாங்கன்னு நினச்சி கூட பார்க்காதீங்க. கண்டிப்பாக தெரியும் என்ன நடந்திருக்குன்னு. முதலாக இன்றைக்கி அந்தம்மா உரையாட்டினாங்க. அதோ எழுதி கொடுத்து தான் படிக்கிறாங்க பார்த்து. ஏன்னா முதல்ல வந்ததுனால அது அப்படி தான் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ தான் அந்தம்மா பொறுப்பேற்றுக்கிறாங்க. அவங்க தான் சொல்கிறாங்களே, கட்சி வந்து அந்தம்மா புரட்சி தலைவி எப்படி கட்டுப்பாடாக வச்சுருந்தாங்களோ அந்த மாதிரி நான் வச்சுருப்பேன். எங்கள் உயிர் வரைக்கும் அவங்க இப்போயும் மறைமுகமாக சொல்லிட்டாங்க, உயிர் வரைக்கும் நான் தான் பொதுச்செயலாளர் கட்சிங்கிற மாதிரி. இன்றைக்கி அவங்க சொன்னதுன்னு நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அவங்கள மாதிரி தான் இவங்களும் வராங்க. இவங்க ஒன்றும் மாறுபட்ட கோணத்தில் எதுவும் சொல்லலை. கட்சிக்கு நான் தான் கட்சி வரைக்கும் பொதுச்செயலாளர்ன்ற மாதிரி இன்றைக்கி என் உயிர் வரைக்கும் அந்த கட்சிக்கு நான் இதுவாக இருப்பேன்னா அதுதானே அர்த்தம். நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அவங்க உரம் எப்படியோ போட்டோம், நான் ட்ரெஸ்ஸு எப்படியோ போட்டோம், ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிமுகவுக்கு சங்கு ஊற்றிட்டாங்க, அவ்வளோதான். இதுதான் எங்களோட கருத்து. அம்மா சொல்லியிருக்கிறாங்க, ஜெயலலிதா அம்மா சொல்லியிருக்காங்க, என் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எதிரிங்க தெரியவே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் எதிரிங்க துரோகிங்க எல்லாம் பக்கத்துலேயே வச்சுருந்துருக்குறாங்க அவங்க. அதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மையும் அதுதான் நடக்குது. அவங்க பேசுறது வந்து அவங்க வந்து இருந்தால் நான் பார்த்தேன் சொன்னாங்க. அவங்க இது வரைக்கும் 75 நாள் அந்த அம்மா பேசவே இல்லையே, ஒரு வார்த்தை கூட எடுத்து சொல்லலையே. 70 நாள் ராவட்ராவ் வந்து தூக்கி வந்தாங்க, ராவட்ராவு கொண்டு போயிட்டாங்க. இடப்பட்ட காலத்தில் எந்த ஒரு இதுக்கும் அந்த அம்மா பேரில் எந்த அறிக்கையும் விடலை. அது அந்த அம்மா இந்த நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணும். உரை வந்து என்ன நடிப்பு மாதிரி தான் இருந்தது தவிர வந்து அவங்க நடித்தாங்க. இன்றைக்கி யாரும் எழுதி கொடுத்து படித்து நடித்தாங்க தவிர மற்றபடி வந்து உண்மை கிடையாது. அதில் உண்மை கிடையாது. முகத்தில் வந்துட்டு ஒரு பொய்மை தான் தெரிஞ்சது தவிர வேறு ஒன்றும் கிடையாது. முதல்ல அம்மா வந்து என்ன ட்ரீட்மெண்ட் நடந்தது, என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு வெளில கொண்டு வர சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த அதிமுக இருக்கா இல்லைன்னு அப்புறம் நம்ம யோசிப்போம்.